அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஆனியன் ஊத்தப்பம், ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. ஹோட்டலில் ஆனியன் ஊத்தமும் தேங்காய் சட்னி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அங்கே ஆனியன் ஊத்தப்பமும் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆனியன் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். தோசை மாவு தேவையான அளவு, நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ ஆனியன் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சுங்க, நம்ம ஊத்தப்பம் ஊற்றிடலாம். ஊத்தப்பம் நல்லா தடிமனாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை அப்படியே நல்லா கையாலே ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் மாவுல நல்லா ஒட்டும். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமா நெய். நெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்லோலே வச்சு கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு சட்னி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடலைப்பருப்பை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி தாங்க சேர்ப்பாங்க. தேங்காய் துருவி போட்டு சட்னி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவும் போது அந்த வெள்ளை பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதான் சட்னி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய். தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க கடலை பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, சட்னியை விட்டு விட்டு அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விட்டு விட்டு தாங்க அரைக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை விட்டு விட்டு அரைச்சேன். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைக்கணும். இப்போ இதை தாளிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ சட்னியை தாளிச்சிடலாங்க. ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனியன் ஊத்தப்பம் கூட சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.